கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த டிசம்பர் மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷம் பிறந்தது எப்படி வேகமாக இருந்ததோ அதைவிட வேகமாக வருஷத்தின் முடிவில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 2024 வருஷத்தை இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமாக்கி தந்திருக்கிறார். இந்த ஒரு மாதத்தையும் அற்புதமாய் கடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாத செய்தி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எது கர்த்தரின் பார்வையில் அற்ப காரியம்? அநேக விஷயங்கள் இது நடக்காது என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைத்த விஷயங்களை கர்த்தர் மறுபடி தொடங்கி அற்பமாய் ஆச்சரியமாய் அதை முடித்து தர அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோவாபியர் முற்றிலும் சுற்றி வளைத்து விட்டார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்கிற ஒரு பயங்கரம் அங்கே காணப்பட்டது. மோவாபியருக்கு விரோதமாக யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து அவர்கள் என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். அவர்களுக்கு அது கடினமான காரியமாக காணப்பட்டது. மோவாபியரை எப்படி நாம் ஜெயிப்பது என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக எலீசாவிடத்தில் கடந்து வந்து அவர்கள் விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது, இது கர்த்தரால் மாத்திரமே அற்ப காரியமாய் அழகாக செய்து தர முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற மோவாபியர், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி வளைக்கிற மோவாபியர் கொடூரர்கள். மோவாபியரை போல கொடூரர்கள் யாரும் கிடையாது. மோவாபியர் இஸ்ரவேலுக்கு அடுத்து பக்கத்திலேயே வாழ்பவர்கள். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுக்கிறதே கிடையாது. அதனாலே கர்த்தர் மோவாபியரை வெறுத்தார். இன்றைக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்கள் அருகாமையில் வாழ்ந்து கொண்டும் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் உங்களை அறிந்திருந்தும் இயேசுவை பற்றி உங்களிடத்தில் கேட்காமலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து சந்தோஷப்படாமலோ உங்களுக்கு எதிராக தினந்தோறும் சிக்கல்களையும் பயங்கரமான ஸ்கீம்ஸ் அல்லது தந்திரங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மோவாபியரை அவர்கள் அருகில் இருந்தாலும் கர்த்தர் வெறுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் அப்படி விட மாட்டார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த 2024 வருடத்தில் சுற்றுமுற்றும் இருக்கிற ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் வாரந்தோறும் சபைக்கு செல்லுகிறீர்கள் என்பதை பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் அமைதியான அமெரிக்கையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் பார்த்து பொறாமைப்பட்டு, எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்களே, இவர்களை சுற்றி நெருக்கினாலும் இவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்களே என்கிற ஒரு பார்வை உங்கள் மேலே அவர்கள் வைத்திருக்கலாம். இந்த மோவாபியரை போல கொடூரர்கள் யாரும் கிடையாது. சிறு பிள்ளைகள் என்றும் பார்க்க மாட்டார்கள், பெரியவர்கள் என்றும் பார்க்க மாட்டார்கள். கொலை செய்கிறதிலும் பயங்கரமாய் மற்றவர்கள் மேல் வந்து விழுகிறதிலும் இவர்களைப் போல கொடூரர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே இரக்கம் பாராட்டாமல் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்த்து
கர்த்தர் எரிச்சல் அடைகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இந்த உலகம் காணப்படுகிறதா? சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வருகிறார் என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளட்டும். மாத்திரமல்ல, இந்த மோவாபியர் கடைசியில் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சேஷ்ட புத்திரன் என்றும் அவர்கள் பாராமல் அந்த குழந்தையை கூட அல்லது புத்திரனை கூட கொலை செய்கிறதற்கு அல்லது பலியிடுகிறதற்கு அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுடைய கோத்திர பெருமைக்காக ஏதோ தங்களுடைய குடும்பத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய குறிக்கோளாய் காணப்பட்டது. அப்படிதான் நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள், சொந்தங்கள் அல்லது நம்மை வெறுப்பவர்கள் எல்லாம் தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு 2 கண் போய்விட வேண்டும் என்கிற குறிக்கோளை கொண்டு வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அரோசிக்கிறார், வெறுக்கிறார். இது அற்ப காரியம் என்று சொல்லி நாம் அங்கே வாசித்தோம் அல்லவா? அதற்கு கொஞ்சம் முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் அடிக்கடி கேட்கிற வசனம், பெரும்பாலும் வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்தை ஊழியக்காரர்கள் நமக்கு அந்த 17ஆம் வசனத்தை கொடுப்பது வழக்கம். அந்த வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அதற்கு பிறகுதான் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்களுக்கு நன்மை செய்கிறது, தண்ணீர் கொண்டு வருவது, பள்ளத்தாக்கை நிரப்புவது, உங்களுடைய மிருக ஜீவன்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையில அற்பமான காரியம். கர்த்தரை விசாரியுங்கள், தினந்தோறும் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, மந்திரவாதம் இல்லை, பயங்கரங்கள் இல்லை, கொடூரங்கள் இல்லை என்கிறதை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிரூபியுங்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்த காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு ஆறு புறப்பட்டு வந்து அங்கே அந்த இடத்தை நிரப்பியது, எல்லா பள்ளத்தாக்குகளையும் நிரப்பியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த அதிகாரத்தில் முற்றிலுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் செய்திருக்கிற அவருக்கு அற்ப காரியமாய் காணப்படுகிற, ஆனால் நம்முடைய பார்வைக்கு இதெல்லாம் நடக்காத காரியம் என்று பார்க்கிற அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லட்டும். உங்கள் பள்ளத்தாக்குகளாய் காணப்படுகிற அனுபவங்கள், வெற்றிடமாய் காணப்படுகிற அனுபவங்கள், இது இனி நிரம்ப போகிறதில்லை என்று சொல்லப்படுகிற அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்ப போகிறது, உங்களுடைய மா பிசைகிற தொட்டி நிரம்ப போகிறது, உங்களுடைய அரிசி கூடை நிரம்ப போகிறது, உங்களுடைய திராட்சரச பாத்திரம், அதாவது கற்சாடி, அதையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். வெறுமையாய் கிடக்கிற அதையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். சகலவற்றையும் கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய பர்ஸ் நிரம்பும், உங்களுடைய வீடு நிரம்பும், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற வீடு பிள்ளைகளால் நிரப்பப்படும். இந்த வருஷம் முடிகிறதற்கு உள்ளாக நீங்கள் என்னென்ன காரியம் வெற்றிடமாய் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அதற்கு வாய்க்கால்களை கர்த்தர் வெட்டி வைத்து விட்டார். உங்கள் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதோ பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடி நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் அவர்கள் கையில ஒப்பு கொடுப்பார் என்கிற அந்த வசனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில
பெரிய காரியத்தை சாதிக்கப் போகிறது. நம்புங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தர் நிறைவேற்றி தருவார். என்னோடு கூட ஜெபிக்கிறீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வீடியோவை பார்த்து எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்பி நிற்கிற மோவாபியரை கர்த்தர் முறியடித்து ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதாய் காணப்படுகிறவைகளை அற்ப காரியமாய் நிறைவேற்றி தர நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த மாதத்தில் வீடுகள் நிரம்பட்டும், அவருடைய ஆஸ்திகள் நிரம்பட்டும், எங்கெங்கெல்லாம் வெறுமை என்று இருக்கிறதோ அங்கே நிரப்பப்படுதல் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.